Hello friends, welcome to our channel Winnie Select Crafts. இன்றைக்கி நம்ம ஒரு கிராஸ் பால் பண்ண போகிறோங்க. அதுக்கு இது மாதிரி கிரீன் கலரில் ஒரு ஃபோம் ஷீட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இப்படி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நீல வாக்கில் ஃபோம் ஷீட் வச்சு அந்த மூணாக நம்ம கட் பண்ணி அதை டபுளாக வச்சு இப்படி வெட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா இப்படி சின்ன சின்னதாக நம்ம கிராஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் தட்டையாகவும் இன்னொரு பக்கமும் ஷார்ப்பாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை ஒரு 10 அல்லது 12 கவுண்டிங்கில் எடுத்துகிட்டு தட்டையாக இருக்க பக்கம் இருக்குது பாருங்கள், அதை கட்டை விரலால் அழுத்தி பிடிச்சிட்டு துணி தைக்குவோம்ல அது மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கிட்டு அந்த எண்டில் நல்லா டைட்டாக இழுத்து ஒரு முடிச்சு போட்டுறோம். பூ கட்டுவோம்ல அதே மெத்தடில் முடிச்சு போட்டுறோம். இப்போ ஒரு ஷீட்டு ஃபுல்லாக நான் வெட்டி எடுத்திருக்கேன். அந்த ஒரு ஷீட்டு ஃபுல்லாக நம்ம கட்டி முடித்து எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன சைஸ் பாலுக்கு ஒட்டுறனால அது கரெக்டாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஒரிஜினல் கிராஸ் பால் மாதிரியே இருக்கும். நம்ம கிளைமேட்டுக்கெலாம் கிராஸ் பால்லாம் வர்றதில்ல. நம்ம நினச்சா கூட அது வராது. ரொம்ப இதுக்கெலாம் பராமரிப்பு வேணும். ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கணும் அந்த இடம். இப்போது நம்ம அது மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இது மாதிரி வெயிலாக இருக்க இடத்துக்கு ஒத்து வராதுங்க. நல்லா குளிர் பிரதேசத்துக்கு தான் அது வரும். இந்த இதை நம்ம செஞ்சு வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நல்ல ஒரிஜினலாக நேச்சுரல் லுக் கொடுக்கும். நல்லா க்ரெயினிஷாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி நான் நிறையவே செஞ்சிட்டேங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 90% நம்ம ஒட்டிட்டு அதோட லுக் இப்படி இருக்குது. இப்போ இது மாதிரி ஒரு சின்ன கப்பு எடுத்துக்கிறோம். நான் அதில் பெபிள்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இது அழகாக ஒரு ஷோ பீஸ் மாதிரி ஹாலில் வச்சுக்கலாம். நல்ல கபோர்டில் கூட வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு டேபிளில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து அந்த மீதி இருக்க இடத்தையும் நம்ம இப்படி கவர் பண்ணிகிட்டே வரோம். நல்லா ஒரு ஷீட்டு ஃபுல்லாக இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒரு ஷீட்டு ஃபுல்லாக கட் பண்ணி அது ஃபுல்லாக நம்ம இப்போ கட்டி நம்ம க்ளூகன் வச்சு அப்ளை பண்ணிகிட்டே நம்ம ஒட்டிகிட்டு வந்திருக்கோம். இப்போ இது மாதிரி ஒரு சின்ன சைஸ் கம்பி எடுத்துக்கிட்டு நூலாக நான் டைட்டாக இழுத்து கட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போது சிசர் எடுத்து அதில் சென்டரில் ஒரு ஓட்டை போட்டு இந்த கம்பியை உள்ளே அழுத்தி விட்டுடுறேன். இப்போ அந்த நூலோடு உள்ளே போயிருக்கு. இப்போ நம்ம அதை இழுக்கும்போது அது வராது. நல்லா ஃபிட்டாக நினைக்கிறிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் மீதி எங்கே கேப் தெரியுதோ அந்த இடத்துலலாம் நம்ம ஃபில் பண்ணுறோம். இது மாதிரி அந்த கிராஸ் பீசஸ் வச்சு இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக செஞ்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன், அதனால் உங்களுக்கு தெரியும் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு. இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதுவும் செடியில் உள்ள ஒரு டைப் தான் அப்படின்னு நினைப்பாங்க. இது மழை பெஞ்சதுனால ஒன்றும் பண்ணாது. க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபோம் ஷீட்டுங்கிறனால வாட்டர் ப்ரூஃபு. ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.